பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஓம் நம சிவாய. திருவிளையாடல் புராணம் படலம் 3. மதுரை நகரமைத்தல். இந்திரன் சுந்தரலிங்கத்துக்கு கோவில் கட்டி விமானம் அமைச்சதை நம்ம முதல் திருவிளையாடல் படலத்திலேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் பூஜையை யார் செய்கிறது? இந்திரன் தான் தேவலோகத்துக்கு திரும்பி போயிட்டானே. தற்போதைக்கு இந்திரன் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மதுரைக்கு வந்து பூஜை செஞ்சு அபிஷேக ஆராதனைகளை செஞ்சு வந்தான். மதுரை இப்போ இருக்கிறது மாதிரி ஜகஜோதியாக மக்கள் கூட்டமும் வீடு வீதின்னு இல்லை. ஆள் நடமாட்டமே இல்லாத வில்வ மரங்களும் கடம்ப மரங்களும் நிறைஞ்ச காடாக இருந்தது. கடம்ப மரக்காடாக இருந்ததுனால அந்த காலத்தில் மதுரைக்கு கடம்பவனம்னு ஒரு பேருண்டு. ஒரு சமயம் மணவூர்ன்ற ஊரில் தனஞ்சயன்ற ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பெரிய செல்வந்தன். சிவபெருமான் மேலே அபார பக்தி கொண்டவன். சோமவார விரதம், அதாவது திங்கக்கிழமைகளில் விரதம் இருந்து 4 கால பூஜை செஞ்சு சிவனடியார்களுக்கு சேவை செஞ்சு அன்னதானம் இட்டு உடைதானம் கொடுத்து தொண்டு செஞ்சு வந்தான். தனஞ்சயன் ஒரு நாள் வியாபாரத்துக்காக வெளியூர் போயிட்டு வரும்போது நேரமாகி இருட்ட ஆரம்பிச்சுது. வேகமாக போக கடம்பவன காட்டு வழியாக வந்தான். நல்லா இருட்டுனதுனால ஆந்தைகள் அலறல், நரி ஊலை, சிங்கம் புலி கரடிகளோட கர்ஜனைன்னு பல அச்சுறுத்தும் சப்தங்கள் கேட்க ஆரம்பிச்சுது. யானைகள் உணவுக்காக மரத்தை முறிக்கிற சப்தமும் கேட்க களைப்பான தனஞ்சயனுக்கு பயமும் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. அன்னைக்கு திங்கக்கிழமை. சோமவாரம் விரதத்தால சோர்வும் பயமும் சேர்ந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி இந்திர விமானத்துக்கிட்ட வந்து நின்னான். அதே சமயம் இந்திரனும் சகல தேவர்களும் வாத்தியங்கள் முழங்க பொற்றாமரையில் குளிச்சுட்டு பூஜை செய்ய போனாங்க. இந்த காட்சியை பார்த்ததும் தனஞ்சயனுக்குள்ள இருந்த பயம் சோர்வெல்லாம் இருந்த இடம் தெரியாம பறந்து போச்சு. சிவபக்தியோட அவனும் பொற்றாமரை குளத்துல குளிச்சுட்டு சிவபூஜை செய்ய அவங்க பின்னாடியே போனான். தன் பையில இருந்த கஸ்தூரி குங்குமப்பூவை அரைச்சு ஈசனுக்கு அபிஷேகம் செஞ்சு பாமாலை பாடி பூமாலை சூட்டி பரவசமா பூஜை செஞ்சான். இரவெல்லாம் இப்படி பக்தி மயக்கத்திலேயே கழிஞ்சுது. பொழுது விடிய இது கனவோன்னு திகச்சான். வந்தது இந்திர தேவர்கள்னு இவனுக்கு தெரியுமா என்ன? ஆனாலும் உடனே அவன் ஊருக்கு, அதாவது மணவூருக்கு போய் மணவூர் மன்னனான குலசேகர பாண்டியன் கிட்ட நடந்ததை அப்படியே சொன்னான். இதை கேட்ட மன்னனுக்கு ஒரே குழப்பம். முழு நாளும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இரவு இந்த குழப்பத்தோடவே தூங்க போனான். அவனோட சந்தேகத்தை தீர்க்க நினைச்ச சிவபெருமான் அவன் கனவுல சித்தர் உருவில் வந்து, குலசேகரா, மணவூருக்கு மேற்குல இருக்க கடம்பவன காட்டில் இந்திரன் அமைத்த விமானத்துக்கு கீழே நான் இருக்கிறேன்னு திவ்ய திருஷ்டியை காட்டினாரு. அந்த காட்டை நாடாக்கி அதையே உன் தலைநகரமாக மாற்றி அங்கு அமர்ந்தபடி நீ அரசாண்டால் சீரும் சிறப்புமாக வெற்றி வாகை சூடி வாழ்வாய்னு சொல்லி மறைஞ்சாரு ஈசன். கனவு கலைய மன்னன் விழித்தான். குலசேகர பாண்டியனும் ஒரு சிறந்த சிவபக்தன். மன்னன் தன் கனவுல வந்த சித்தர் சொன்னதை அப்படியே அமைச்சர்மார்களிடம் சொன்னான். மன்னன் அமைச்சர்கள்னு எல்லாரும் வணிகன் சொன்ன அந்த இடத்துக்கு போனாங்க. அரசன் தன் கனவுல கண்ட அதே மாதிரி அந்த இடம் இருக்கிறத பார்த்து குழப்பம் தெளிந்து மகிழ்ச்சி அடைஞ்சான். உடனே பொற்றாமரை குளத்துல நீராடி சுந்தரலிங்கத்தை வணங்கினான். சித்தர் கனவுல சொன்னபடியே நடக்கிறதுன்னு முடிவெடுத்தான். ஆனால் எப்படி நகரத்தை அமைக்கிறதுன்னு அரசனுக்கும் அமைச்சர்மார்களுக்கும் ஒரே குழப்பம். இப்போ இருக்க இந்த நவீன காலத்திலேயே ஒரு 1000 சதுர அடி இடத்தை அளக்க சர்வேயர் வேணும், ஈசி, பட்டா, சிட்டான்னு 1008 அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. அவ்வளோ பெரிய காடை நாடா மாற்ற எத்தனை சர்வேயர், எத்தனை முறை பிளானை ரிவைஸ் பண்ணணும்? அதுக்கு எத்தனை மாதங்கள், எத்தனை வருஷம் ஆகுமோ? மன்னனோட இந்த கவலையையும் குழப்பத்தையும் தீர்க்க அங்கே ஒரு சித்தர் வந்தார். அவரோட தோற்றமே எல்லாரையும் மெய்சிலிருக்க வச்சதான். எப்படி இருந்தார் தெரியுமா? உடம்பெல்லாம் திருநீர், ஆடையோ புலித்தோல், காலில் பெரிய தண்டை, இடுப்புக்கு பொருந்தாத ஒட்டியானம், கழுத்தில் எலும்பு மாலை, வலது கையில் பிரம்பு, இடது கையில் யோக தண்டம், காதுகளில் ஸ்படிக குண்டலங்கள், முத்துப்போல் பற்கள், பெரிய புன்னகை, தேஜசான முகம், நெற்றில யோக தகுடு, தூக்கி கட்டப்பட்ட சடாமுடி. இப்படி ஒரு கம்பீர தோற்றம் கொண்ட அந்த சித்தர் நேராக அரசங்கிட்ட போய், ஏன் எல்லாரும் கவலையாக இருக்கீங்க, என்ன குழப்பம்னு கேட்டார். அவரோட தேஜஸில் மயங்கின மன்னன் குழப்பத்துக்கான காரணத்தை சொன்னான். ஒரு பெரிய சிரிப்பு சிரித்த சித்தர், இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நகர அமைப்பையும் எல்லையையும் அவரே வரையறுக்க ஆரம்பித்தார். 4 ஆடி வீதிகள், 4 ஆவணி மூல வீதிகள், 4 சித்திரை வீதிகள்,
4 மாசி வீதிகள், 4 மாராட்டு வீதிகள், 4 வெளி வீதிகள்னு எல்லாமே 4ஆ பிரித்து கோயிலை நடுவில் மத்தியமாக வச்சு சுற்றி வீதிகளை அமைச்சாரு. இப்படி ஒரு ஊரை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இறைவனே வகுத்த அழகான ஊர் மதுரை. இப்படி நகர எல்லையும் அமைப்பையும் சொன்ன பின்னர் சித்தர் மறைஞ்சிட்டாரு. சித்தர் மறைஞ்ச பிறகுதான் அரசனுக்கு தன் கனவுல வந்த சித்தரும் இப்ப வந்த சித்தரும் ஒரே மாதிரி இருக்கிறது தெளிவுக்கு வந்தது. உடனே அமைச்சர்கள் கிட்டையும் அதை சொல்ல, அமைச்சர்களும் ஆச்சரியத்தோட வந்தவர் சிவபெருமானேன்னு சொல்லி ஓம் நமச்சிவாய மந்திரம் எங்கும் ஒலித்தது. மன்னரும் அமைச்சர்களும் சித்தர் சொன்னபடியே செய்வோம்னு முடிவெடுத்தாங்க. கரடு முரடான காட்டுப்பாதைகளை சமன்படுத்தி நீர் வசதிக்காக பல குளங்களை வெட்டி தோட்டங்களை அமைச்சு பழமரங்களை நட்டு ஒரு அழகான நகரத்தை உருவாக்குனாங்க. வேலையாட்கள், கோயில் பூஜைக்கு அந்தணர்கள், குழந்தைகள் படிக்க பள்ளிகள், இவங்க எல்லாருக்கும் உடுத்த துணிக்கடைகள்னு ஒன்றை பின்னி ஒன்றுன்னு பல தொழில்துறைகள் அங்கே குடியேறினாங்க. கோவிலுக்கும் திருவிழாக்களுக்கும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்யவும் ஆரம்பித்தாங்க. தேர் முதலிய மர வேலைப்பாடுகளை செய்ய தச்சர்கள், சிற்பிகள், நகைகளை செய்ய பொற்கொள்ளர்கள்னு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. கடைசியாக மன்னன் வடகிழக்கு பகுதியில் தனக்குன்னு ஒரு அழகான அரண்மனையை கட்டிக்கொண்டான். நகரம் முழுசாக உருவான பின்னர் எம்பெருமான ஆணையின்படி காவல் தெய்வங்களாக கிழக்கு திசையில் ஐயனார் கோவில், வடக்கில் பத்ரகாளியம்மன் கோவில், மேற்கில் விஷ்ணு கோவில், தெற்கில் 7 தாய்மார்கள் கோவிலையும் நிறுவினாங்க. அங்கேயும் தொடர்ந்து பூஜை செய்ய ஆட்களையும் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. மதுரை 4 வீதிகளாக திட்டமிட்டு அமைந்திருப்பதால நான்மாடக்கூடல், நான்காலய நகரம்னும் எல்லா வீதிகளும் கடைசியில் கோயிலில் வந்து கூடுவதால கூடல் நகர்னும் காரண பெயர்கள் உருவானது. பாண்டியன் தினமும் 3 வேளைகள் கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வணங்கி வந்தான். ஆலவாயப்பெருமான் அருளால பாண்டியனுக்கு எதிரிகளே கிடையாது. அனைத்து போர்களையும் வெற்றி வாகை சூடினான். பல காலங்களுக்கு பிறகு குலசேகரனுக்கு குணத்திலையும் அழகுலையும் ஆற்றலையும் அறிவிலையும் சிறந்த மகன் பிறந்தான். மகனுக்கு மலையத்வஜன்னு பெயர் சூட்டினான் அரசன். குலசேகரன் சில காலம் அரசாண்ட பின் ராஜ்யத்தை மகனான மலையத்வஜன் கிட்ட ஒப்படைச்சிட்டு சுந்தரலிங்கத்தை தரிசிக்க கோவிலுக்கு சென்று கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் வலம் வந்து லிங்கத்தோடவே ஐக்கியமாயிட்டாரு. சிவபெருமான் சித்தராக வந்து மதுரை நகர் எல்லையையும் அமைப்பையும் வரையறுத்து கொடுத்ததே 3வது திருவிளையாடல். இந்த 3வது திருவிளையாடலை கேட்குறவங்களுக்கும் கேட்க தூண்டுறவங்களுக்கும் சொந்தமாக நிலம், வீடு வாங்கும் பாக்கியம் கிட்டும். இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க பக்தி யாத்ரா சேனலை